ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் 2A இந்த ரெண்டுக்குமாக தேதியை மே 21 அறிவிக்கப்பட்டனால நம்ம அதோட இன்ஸ்டியூட்டில் நம்ம சென்னை ஐஎஸ் அகாடமியில் நமக்கு கிளாஸஸ் வீக்கெண்ட் பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு டேட்டான 19/2/2022 ரெகுலர் பேட்ச் ஓகே வீக் டேஸ் பேட்சுக்காக 23/2/2022 கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, கிளாஸ் இங்கே அட்மிஷன் போடுறவங்க ஆஃப்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கிற 10 புக்ஸும் இலவசமாக கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் இங்கே புக்ஸ் தனியாக வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க 2100 ரூபா பே பண்ணிட்டு ஃப்ரீ டெலிவரி 10 செட் ஆஃப் புக்ஸ் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? மேற்படி என்ன குவரிஸ் இருந்தால் கீழே வர கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஐஎஸ் அகாடமி. நேற்றே நம்ம பார்த்துருந்தோம் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வெளியிட்டு இருந்தாங்க. அதில் இன்னைக்கு ஒரு 12:30க்கு இந்த மாதிரி ஒரு டிஎன்பிசி தரப்புல இருந்து டிஎன்பிசி சேர்மன் தலைமையில் ஒரு அறிவிப்பு வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2A தேர்வுகளோட தேதி அறிவிப்பு. ஓகேவா? எல்லாமே நியூஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. 23ஆம் தேதி தேர்வுக்கான விண்ணப்பிக்க கடைசி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மார்ச் 23ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். அதுக்கப்புறம் பிப்ரவரி 23 விண்ணப்பிக்க ஸ்டார்ட் ஆகிற டேட். ஓகேவா? மார்ச் 23 விண்ணப்பிக்க கடைசி டேட். ஓகேவா? எக்ஸாம் டேட்டு நமக்கு மே 21. இந்த 3 டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ற டேட்டு, அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் என்னைக்கு மே 21. ஓகேவா? இது ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்ஃபர்மேஷன். மே 21ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சது. ரிசல்ட் எப்போ விடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கு ஆனுவல் பேனல் சொல்லியிருந்தாங்க ஜூன் மந்த் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு சில இடங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஜூன் 5ஆம் தேதி ரிசல்ட் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ 23 நோட்டிபிகேஷன் வெளியிட்டதுல இருந்து இன்னையில இருந்தும் கணக்கிட்டோம்னா கரெக்டா 92 நாட்கள் மட்டுமே இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்னும் கரெக்டா இன்னி டேட்ல இருந்து நம்ம என்னன்னா ஒரு 92 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. 92 நாள் ஆவரேஜா ஒரு 3 மாசம். இந்த 3 மாசத்துக்குள்ள நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ண போறோம். மே 21 கிட்டத்தட்ட ஜூன் 5 நம்ம ஜூன் மந்த் வெளியிட்டுருவாங்க. அது ஜூன் 5 சொல்லிட்டு ஒரு சில இதுல சொல்றாங்க. அதன் அடிப்படையில் ஆனா ஜூன் மந்த் ரிசல்ட் வரது கன்ஃபார்ம். அதுக்கப்புறம் நமக்கு ஆனுவல் பேனல் பார்த்துருப்போம். எப்போ நமக்கு மெயின்ஸ் செப்டம்பர், அதுக்கப்புறம் எப்போ ஓரல் டெஸ்ட் அதெல்லாம் டிசம்பர் நவம்பர் அந்த மாதிரி நடக்க போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் நடக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் சிலபஸ் திருப்பி ஏதாவது அது இதுன்னு கன்ஃபியூஸ் எதுவுமே பட வேண்டிய தேவையில்லை. எக்ஸாம் சிலபஸ் ஆல்ரெடி வெளியிட்ட அதே சிலபஸ் தான். எதுவும் மாற்றப்பட போறதே கிடையாது. ஜெனரல் தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ் நம்ம எது சூஸ் பண்றோமோ அதுதான். ப்ரிலிம்ஸ்க்கு நான் சொல்றேன், எது சூஸ் பண்றோமோ அதுதான். அது 100. அதுக்கப்புறம் ஜெனரல் ஸ்டடீஸ் பிளஸ் ஆப்டிடியூட் அது எவ்வளவு வருது அப்படி பார்த்தீங்கன்னா 75 + 25 25 கணிதமும் 75 ஜிஎஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் ஹிஸ்டரி ஜியோகிராஃபி பாலிட்டி அதெல்லாம் வருது. 100 மார்க் ஒன்று தமிழ் அல்லது 100 மார்க் இங்கிலீஷ். இதுதான் எக்ஸாமோட பேட்டர்ன். இன்னமும் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? நோட்டிபிகேஷன் 23ஆம் தேதி அபிஷியல் நோட்டிபிகேஷன் வருது. இப்போ இந்த பிரஸ் மீட்ல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. குரூப் 2 ஓகேவா? குரூப் 2க்கு 116 வேகன்சி, குரூப் 2A-க்கு 5413 வேகன்சி. பாருங்க, குரூப் 2க்கு 116 வேகன்சி, குரூப் 2A-க்கு 5413 வேகன்சி. எந்த வருஷமும் கடந்த ஒரு 4 வருடங்களா இல்லாத வேகன்சி, அதிகமான வேகன்சி. அப்ப இந்த குரூப் 2 இருக்கிற போஸ்டிங் நிறைய போஸ்டிங் நம்ம இங்க கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய வீடியோ பார்த்திருந்தோம். குரூப் 2 அதிகமான போஸ்டிங்ஸ் எங்க வந்துருச்சு? குரூப் 2A-க்கு வந்துருச்சு. அதனாலதான் இங்க வேகன்சி கம்மியா இருக்குது. இதுல அதிகமா என்ன வேகன்சி வந்திருக்குது அப்படி பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷல் பிரான்ச் அப்படின்னு கிரியேட் பண்ணி அதுல பாதிக்கு பாதி 58 வேகன்சி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஸ்பெஷல் பிரான்ச்சுக்கு மட்டுமே. எத்தனை வேகன்சி? 116ல 58 வேகன்சிஸ். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அதிகமா எதிர்பார்க்கிறது சப் ரெஜிஸ்டர். அது ஒரு ஆவரேஜ் ஒரு 17 போஸ்டிங் என்னமோ. அதுக்கப்புறம் லேபர் இன்ஸ்பெக்டர் அது ரிமைனி ஒரு சம்திங் ஒரு இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி ரிமைனி லேபர் அசிஸ்டன்ட் இந்த லேபர் இன்ஸ்பெக்டர் இந்த 3 வேகன்சிக்குரியது லிஸ்ட் வெளியிட்டு இருந்தாங்க. இதுல நம்ம ஸ்பெஷல் பிரான்ச் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல 58 வேகன்சி, சப் ரெஜிஸ்டர் வெறும் 17 வேகன்சி, லேபர் இன்ஸ்பெக்டர் சம் வேகன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 5413 குரூப் 2A போஸ்டிங்ல எல்லா போஸ்டோட டீடைல்ஸ் சொல்லதா இவரு ரெவன்யூ அசிஸ்டன்ட், அதாவது நம்ம RA சொல்லுவோம், அதுக்கப்புறம் RA மாறுவாங்கல்ல ரெவன்யூ அசிஸ்டன்ட். அதோட வேகன்சி சம்திங் 450 above அப்படி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூரல் டிபார்ட்மெண்ட், அதாவது ஊரக மேம்பாட்டு துறை இருக்கும்ல, அதுல ஒரு 500 வேகன்சிஸ் above 500+ above சொல்லியிருந்தாங்க. அப்போ வேகன்சிஸை பார்த்துக்கோங்க. வேகன்சி நோட்டிபிகேஷன் வெளியிட போது பக்காவா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு வேகன்சி சொல்லிட்டு பக்காவா கிளாரிஃபை வச்சிருவாங்க. இப்போதைக்கு இவர் சொன்னது 116ல இவ்வளவு வேகன்சிஸ், 5400 2 இது மேஜர் வேகன்சி ரெவன்யூ அசிஸ்டன்ட்டும்
ரூரல் டெவலப்மெண்ட் போர்டுலையும் எனக்கு எவ்வளவு 5500 பிளஸ். ஓகேங்களா, இது வேகன்சியை பொறுத்த வரைக்கும். மேற்படி பேட்டர்ன் எதுவுமே அதிகமாக சேஞ்ச் ஆகல. அதுக்கப்புறம் இது ஆனுவல் பிளானர் வெளியிட்டது வேகன்சி பாத்தீங்கன்னா 5200 சம்திங் இருந்தது சார். இப்போ ஏன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வேகன்சி கம்மியா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிரஸ் மீட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இருப்பாங்க. என்ன அப்படி பாத்துட்டீங்கன்னா, ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல 3 வருஷத்துக்கு மேலாக ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல அந்த வேகன்சி ஃபில் பண்ணாம இருந்தாங்கன்னா அதுக்கு நம்ம வந்து கெசட் ஆஃபீஸ்ல கையெழுத்து வாங்குறது, இந்த மாதிரி ஒரு லாங் ப்ரொசீஜர் இருக்குது. அதனாலதான் ஒரு சில டிபார்ட்மெண்ட் கொடுத்த வேகன்சிஸை இப்போ கம்மி பண்ணிருக்காங்க. அதனால இந்த 3 வருஷம் அந்த சைனிங் அத்தாரிட்டி எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி நோட்டிபிகேஷன் வெளிவந்ததுக்கு அப்புறமும் கவுன்சிலிங் போற டைம்லயும் மேபி எக்ஸ்ட்ரா ஒரு 600 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்போதைக்கு அது அறிவிப்பு வெளியாகும் போது இவ்வளவுதான் வரப்போகுது. ஆனா எப்பவும் நம்ம கவுன்சிலிங் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வேகன்சிஸ் ஒரு 600 வேகன்சிஸ் குரூப் 2A இன்க்ரீஸ் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வீடியோல பார்த்திருந்தோமா, அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் ஆவின், வீட்டு வசதி வாரியம், டிஎன்இபி இந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் வைக்க போற சொன்னாங்கல்ல, அந்த வேகன்சிஸை இப்போதைக்கு இதுல இன்க்ளூட் பண்ணவே இல்லை. அததான் லேட்டரா தான் இன்க்ளூட் பண்ண போறாங்க. அதுக்கு என்ன செய்ய போறாங்கன்னா, அதுக்கு தனியா ஹை லெவல் கமிட்டி அமைக்க போறாங்க. அந்த கமிட்டி மூலமா தான் இனிமேல் வரக்கூடிய குரூப் 2 அல்லது குரூப் 4 இந்த 2 ஸ்கேலையும் எந்தெந்த எக்ஸாம் இணைக்கலாம், அல்லது இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனியாவே ஒரு எக்ஸாம் வைக்கலாமா, இந்த மாதிரி சொல்லிட்டு இனிமேல் தான் ஆலோசிக்க போறாங்க. அதற்குரிய அறிவிப்பும் மார்ச் 3ஆம் தேதி ஒரு கமிட்டி அமைச்சு அதற்குள்ள ஒரு ஜஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷனா மார்ச் 3ஆம் தேதி அறிவிப்பாங்க சொல்லிருக்காங்க. முழு இன்ஃபர்மேஷனும் ரிவைஸ்ட் ஆனுவல் பிளானரும் மே மந்த் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக? அந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாமை இதை ஆட் பண்றதுக்காக. ஓகே, அது ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். எதுக்காக? நம்ம அந்த டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் பாக்குறதுக்காக. ஓகேவா, மேற்படி நம்ம என்னது இந்த பிரஸ் மீட்ல சொன்ன வரைக்கும் இவ்வளவுதான். நமக்கு வேகன்சி ஒரு மெயினா டேட், எக்ஸாம் டேட், நோட்டிபிகேஷன் வரப்போகுது. 92 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கணும். டெஸ்ட் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஓகேவா, வேற ஏதாவது வேற மேற்படி என்ன சிலபஸ் சேம் தான். சிலபஸ் மாத்தி சொல்லியிருந்தாங்க. இப்போதைக்கு எதுவுமே மாற்றம் இல்லை. கடைசி நமக்கு என்ன சிலபஸ் இருக்காங்க அதுதான். நோட்டிபிகேஷன்ல மீதி எல்லாமே தெளிவா வந்துடும். நோட்டிபிகேஷன் வெளியிட்டதுக்கு அப்புறம் எந்த மாற்றம் இருக்காது. கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டிய தேவையில்லை. நோட்டிபிகேஷன் வெளியிட்டதுக்கு அப்புறம் சிலபஸா இருந்தாலும் சரி, வேகன்சியா இருந்தாலும் சரி, எந்த வித மாற்றமும் கிடையாது. கோவிட் அதெல்லாம் இனிமேல் வந்து வர முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால எக்ஸாம் நடக்கும். எக்ஸாம் நடக்கிற டேட் வந்து தள்ளி போக வாய்ப்புகளே இல்லை. ஓகேங்களா, மேற்படி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலோ சரி, ஏதாவது என்கொயரிஸ் இருந்தாலோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணலாம். அடுத்தடுத்த வீடியோஸ்ல இது குறித்தான எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அது குறித்த வீடியோக்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண முடியும். தேங்க்யூ.